அற்புதங்கள் செய்த கரங்களையா, ஆணியால் கரத்தை அறிந்தாரையா. அற்புதங்கள் செய்த கரங்களையா, ஆணியால் கரத்தை அறிந்தாரையா. அண்டி வந்தோரை அணைத்தீரையா, அந்தரத்தில் ஜீவன் தந்தீரையா. அண்டி வந்தோரை அணைத்தீரையா, அந்தரத்தில் ஜீவன் தந்தீரையா. கல்வாரியே கல்வாரியே கண்டு மனம் உருகலையோ. கத்தரிசு கதறிடும் சத்தம் உன் காதில் தோணிக்கலையோ. கல்வாரியே கல்வாரியே கண்டு மனம் உருகலையோ. அன்பானே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே, சிலுவையிலே சிலுவை மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்திலே அவர் தொங்கினார். நமக்காக சிலுவையிலே அவர் சாபமானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சிலுவையிலே சுமந்து முடித்து நமக்காக மன்னிப்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியானவராக கல்வாரி சிலுவையை நமக்காக தம்மை ஜீவ பலியாய் அர்ப்பணித்தார். ஆகவே இந்த பாடலின் நாட்கள் அதை நினைவுறுத்துவது மட்டுமல்லாமல் வாழ்நாள் எல்லாம் அந்த சிலுவை தியானித்து நாம் வாழ வேண்டும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமானதாக ஆசீர்வாதமானதாக இருக்க முடியும். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? இரக்கமுள்ள ஆண்டவரே, அப்பா, எங்களுக்காக நீ சிலுவை மரத்திலே தொங்கி எங்களுக்காக நீ சிலுவிலே சாபமானீரப்பா. எங்களுடைய பாவ சாபங்கள் எல்லாம் நீ சிலுவிலே மன்னித்தீராண்டவரே. எங்களுக்கு மறுவாழ்வு தந்தீரப்பா. கோடி ஸ்தோத்திரங்களப்பா. இந்த சிலுவை நாட்களிலே மாத்திரமல்ல, எங்க வாழ்நாளெல்லாம் நீ சிலுவை தியானித்து நாங்கள் பரிசுத்தமாய் இப்படி சித்தம் போல வாழ எங்க அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் துதிகன மகிமையெல்லாம் செலுத்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். Glory to Jesus.